இந்த அரபாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜுங்கிறது அரபா மைதானத்தில் தரிக்கிறது தான் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அரபா மைதானத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுடைய பேர் என்ன? நமீரா பள்ளிவாசல். நமீரா பள்ளிவாசல். முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜித் அல் மஷ்அரில் ஹராம். மஸ்ஜித் அல் மஷ்அரில் ஹராம். மினாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜித் அல் ஹைப். ஹைப் பள்ளிவாசல் என்று அழைக்கப்படும். இந்த பள்ளிவாசல் ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டும்தான், அரபாவுடைய மைதானத்தில் அன்றைக்கு அரபாவுடைய தினத்தில் மாத்திரம்தான் திறக்கப்படும். இப்போ பள்ளிவாசல் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். 3 பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கும். அங்கே எந்த தொழுகையும் நடைபெறாது. ஹஜ்ஜுடைய அந்த அமல்களுக்காக மட்டும்தான் அது திறக்கப்படும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 4 உம்ராக்களும் ஒரு ஹஜ்ஜும் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுக்காக மதீனாவிலே இருந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்களை அழைத்து கொண்டு அவருடைய அல் கஸ்வா என்று சொல்லுகின்ற ஒட்டகத்திலே அதையும் எடுத்துக்கொண்டு நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக வந்தார்கள். ஹஜ்ஜுக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல, நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்திலே தான் அவர்களுடைய ஒட்டகத்தை நிறுத்தி அவர்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் எல்லாரும் எடுத்து ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிரசங்கத்தை குத்துபாவை செஞ்சார்கள். அந்த குத்துபாவை பின்பற்றி அரபாவுடைய மைதானத்தில் பள்ளிவாசல்ல மிகப்பெரிய ஒரு குத்பா நடைபெறும். மக்கா, மதீனா, சவுதி அரேபியாவுடைய மிக முக்கியமான இமாம் சுதைசி அல்லது ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் போன்ற மிகப்பெரிய முக்கியமானவர்கள் அந்த குத்பாவுடைய உரையை நிகழ்த்துவார்கள் அரபாவுடைய மைதானத்தில். அந்த குத்பாவில் சொல்லக்கூடிய விடயங்கள் என்னவென்றால், ஹாஜிமார்களை பார்த்து சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குத்பா பிரசங்கத்தை செய்தார்களோ அதனுடைய சாரம்சத்தை, அதனுடைய சுருக்கத்தை அன்றைய தினத்திலே அரபா மைதானத்திலே நமீரா பள்ளிவாசலிலே குத்பா ஓதப்படும். இந்த குத்பா சர்வதேச ரீதியில் உலகத்திலே எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களுக்கும் அவரவர்களுடைய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படும். இலங்கை முஸ்லிம் சேவை அன்றைய தினத்திலே இந்த குத்பாவை அவர்களும் மொழிபெயர்ப்பு செய்து தேசிய சேவையிலே மக்கள் கேட்பதற்காக ஏற்பாடுகளை செய்வார்கள். நபி அவர்கள் இந்த இடத்திலே கூறிய அல்லது அவருடைய குத்பா பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட எல்லா விடயங்களையும் நாங்கள் தெரியாவிட்டாலும், எல்லா விடயங்களையும் சொல்லாவிட்டாலும், குறிப்பிட்ட சில விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முதலாவது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இத்தகுல்லாஹ். அவருடைய குத்பா பிரசங்கத்தில் முதலாவது சொன்ன விஷயம் என்னென்றா, நீங்கள் எல்லோர்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பயத்துக்குரியவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும். உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். தக்வா, இறையச்சத்தை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த உயிரிலே இருந்து, அந்த நபியிலே இருந்து நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். எனவே எங்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. குறைஷியர்கள், அரபியர்கள், அரபல்லாதவர்கள் என்று எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. எல்லோர்களும் நாங்கள் சமமானவர்கள். எங்களுக்குள் இன ரீதியாகவோ பண ரீதியாகவோ குல ரீதியாகவோ எங்களுக்குள் எவ்விதமான வேறுபாடுகளும் வரக்கூடாது என்று அடுத்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், உங்களுடைய இந்த நாள் அரபா மைதானம் எந்த அளவுக்கு முக்கியமான நாளாக கருதப்படுகிறதோ, அரபாவுடைய நாள் எப்படி அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் மக்ஃபிரத்தும் இறங்குகின்ற புனிதமான நாளாக இருப்பது போல, இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமான ஹஜ்ஜுடைய மாதம் என்பது யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம். அது கண்ணியமான மாதம். இந்த மாதம் கண்ணியமாக இருப்பது போல, இந்த பூமி கண்ணியமாக இருப்பது போல, இந்த ஹரம் ஷரீஃப் மக்கா கண்ணியமாக இருப்பது போல, உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய சொத்துக்கள் ஒருவருக்கு ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவரை மானபங்கப்படுத்துவது, ஒருவருடைய குறைகளை பேசுவது, ஒருவருடைய சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துவது, ஒருவரை கொலை செய்வது, இவைகளெல்லாம் ஹராம். நீங்கள் எல்லோர்களும் ஒரே சகோதரர்கள். உங்களுக்குள் இவ்வாறான உயிரை கொலை செய்வதோ
அல்லது ஒருவருடைய குறைகளை பரப்புவதோ அல்லது ஒருவருடைய குறைகளை பேசுவதோ இஸ்லாம் அனுமதித்த ஒன்றல்ல. இந்த நாளை கண்ணியப்படுத்தியது போல, இந்த மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்தியது போல, இந்த நாளை கண்ணியப்படுத்தியது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சகோதரனுடைய குறைகளை, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு சகோதரனாக இருக்கிறார். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம் சகோதரனுக்கு சகோதரனாகவே இருக்கிறான். எனவே உங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உயிர்களை நீங்கள் யாரும் அவர்களுக்குரிய ஹக்குகளை தவிர நீங்கள் அவர்களை கொலை செய்யக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் பேசக்கூடாது என்ற விடயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமைகள் என்ற அடிப்படையிலே மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். மீண்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வட்டியை நான் இன்று ஹராமாக்கி விடுகின்றேன். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அவருடைய ஹுத்பா பிரசங்கத்தில் வட்டியை நான் தடை செய்து விடுகின்றேன். வட்டி இன்றோடு ஹராம். இதற்கு முன்பு யாரேனும் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பின் அவர்கள் அவைகளை மன்னித்து விடவும், அவர்கள் யாரும் வட்டிக்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள், வட்டியோடு கொடுக்கல் வாங்கல் செய்து விடாதீர்கள், அது இன்றோடு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய சாச்சா அப்பாஸ் அவர்களுடைய வட்டியை நான் மன்னித்து விடுகின்றேன், யாரும் அவருக்கு வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குத்துபாவிலே சேர்த்து கொண்டார்கள். அதே போல தொழுகை விடயத்திலே நபி அவர்கள் சொன்ன அரஃபா மைதானத்திலே சொன்ன மிக முக்கியமான ஒரு விடயம் தொழுகை. நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதே போல கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை பற்றி சொன்னார்கள். மனைவி என்பவள் ஆண்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அல்லாஹுடைய அமானிதம். எனவே பெண்கள் விடயத்திலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய உரிமைகளை பேணி நடந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் உங்களுக்கு அடிமைகளாக ஆக்கிவிடாதீர்கள் என்ற விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரசங்கத்திலே சேர்த்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே தான் மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டது. மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்ட இடம் அரபாவுடைய மைதானம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா என்று சொல்லுகின்ற உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை விருப்பமான ஒரு மார்க்கமாக நான் ஆக்கிவிட்டேன் என்ற குர்ஆனுடைய வசனத்தையும் அல்லாஹ் இந்த அரபா மைதானத்திலே இறக்கி 23 வருட காலங்கள் இறங்கிய குர்ஆனுடைய வசனங்கள் இந்த இடத்திலே முற்றுப்பட்டு விட்டது. கடைசியாக இறங்கிய குர்ஆனுடைய வசனம்தான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்ற வசனம் இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது. இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கிய போது ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இந்த இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? எல்லா மார்க்கங்களின் குறைகள் இருக்கத்தக்க எங்களுடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்று நபிக்கு அல்லாஹ் வஹி இறக்கியிருக்கிறானே, இதைவிட ஒரு சந்தோஷமான செய்தி என்ன இருக்க முடியும்? ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்டபோது அபூபக்கர் சொன்னார், நபி அவர்களுடைய அந்திம காலம் வந்துவிட்டது போல் விளங்குகிறது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவதற்குரிய காலம் நெருங்கிவிட்டது என்ற ஒரு செய்தி இந்த குர்ஆனுடைய வசனத்திலே நான் விளங்கி இருக்கிறேன். எனவே அதனால்தான் நபி அவர்கள் நம்மளை விட்டு மிக விரைவில் பிரிந்து விடுவார்களோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. அதை நினைத்து நான் அழுகின்றேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்புக்குரிய ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, குர்ஆன் இறங்கிய இடம் ஜபலுன் நூர், குர்ஆன் முற்று பெற்ற இடம் இந்த அரஃபாவுடைய மைதானம். இந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரசங்கத்தை நாங்களும் இன்றைய தினத்திலே ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். எனவே நாங்களும் அந்த குத்பாவில் எங்களுக்கு முடியுமான விடயங்களை எங்களுடைய சக்திக்குட்பட்டவாறு அமல் செய்ய வேண்டும். வெறுமனே இந்த இடங்களை பார்ப்பது மட்டுமல்ல, இதில் வருகின்ற பல்வேறுபட்ட படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வாறான இடங்களை பார்வையிடுவது ஒரு சுன்னத்தான ஒரு விடயமாக இருக்கிறது.